இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ்ன்றதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுவாங்க டைசாக்ரைடை. அண்ட் லாக்டோஸில் வந்து நம்மளுக்கு வந்து லாக்டோஸில் வந்து மோனோமர் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும், கேலக்டோஸ் குளுக்கோஸ் அந்த மாதிரி. இந்த ஒய் ஜீனுன்றதுக்கு என்ன கோட் பண்ணுன்னா பர்மியேஸ்ன்ற என்சைமை இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் பண்ணும் பிரியபிலிட்டி ஆஃப் தி செல். ஸோ பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து செல்லில் வந்து பிரியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். செல்லில் இருக்க செல்லில் வந்து பிரியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் டு பீட்டா கேலக்டோசிடேஸ். இந்த ஜீன் வந்து என்கோடட் இந்த டிரான்ஸ்பெப்டைட். இவங்க வந்து என்கோடட் டிரான்ஸ்பெப்டைட்ன்ற ஜீனை இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு hence all the three key genes are produced in lactopran are required for metabolism of lactose. ஸோ இந்த 3 ஜீன் இந்த ஆல் த்ரீ இந்த 3 ஜீனுமே வந்து லாக்டோப்ரான் வந்து தேவை, ஏன்னா மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸோட மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தர் operons as well the gene present the operon are needed together the function in the same related metabolic pathway. லாக்டோஸ்ன்றது ஒரு சப்ஸ்ட்ரேட். இது வந்து என்சைம் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் அண்ட் ரெகுலேட் இன் ஸ்விட்சிங் ஆன் அண்ட் ஆஃப் தி ஓப்ரான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 ஜீன் வந்து லாக்டோப்ரானுக்குன்றதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஜீன் வந்து இதுக்கு ப்ரெசென்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஓப்ரானில் வந்து ஜீன் வந்து ப்ரெசென்டாக இருக்கும். ஓப்ரானுக்கு வந்து தேவையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த சேம் ரிலேட்டட் இதேமாரி மெட்டபாலிக் பாத்வே எல்லாம் செய்கிறதுக்கு லாக்டோஸ் சப்ஸ்ட்ரேட்டுன்றது வந்து இப்போ லாக்டோஸ்க்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தேவையாக இருக்கும். இந்த லாக்டோஸ்க்குன்றதுக்கு வந்து இந்த லாக்டோஸ்ன்ற இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த பீட்டா கேலக்டோசிடேஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது, சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இந்த ஓப்ரானை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்றது இது கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஹென்ஸ் த டேர்ம் வந்து ஏன்னா நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி வந்து அந்த ஆப்ரேட்டரில் வந்து ரெப்ரஸர் ஜீன் போய் உட்காராமல் இந்த ரெப்ரஸரில் வந்து இந்த லாக்டோஸ் வந்து உட்காந்துட்டு லாக்டோஸை இதுக்கு போட்டு ஸோ இது வந்து உட்காந்துச்சுன்னா வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும் இந்த ரெப்ரஸரை. அப்போ ஆப்ரேட்டரில் போய்ட்டு ரெப்ரஸர் போய் உட்கார மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஹென்ஸ் த டேர்ம் இன்டியூசர். ஸோ அதனால இது டேர்ம் வந்து இன்டியூசர்னு சொல்கிறோம். ஸோ லாக்டோஸ் தான் நமக்கு இன்டியூசர். ஐஜீன் யாருன்னா அவங்க வந்து inhibitor. In the absence of preferred carbon source such as glucose, if lactose is provided in the growth medium of the bacteria, the lactose is transported into the cell through the action of permease. Now remember, a very low level of expression of lactopran has to be present in the cell all the time, otherwise lactose cannot enter the cell. ஸோ என்ன சொல்கிறாங்க ஹென்ஸ் தான் இது வந்து இன்டியூசர்னு சொல்கிறோம். ஆப்சன்ஸ் இப்போ ப்ரிஃபரான இப்போ வந்து கார்பன் சோர்ஸுன்றது வந்து ஆப்சன்ஸாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த குளுக்கோஸு லாக்டோஸ் சச்சஸ் குளுக்கோஸுன்றது இந்த கார்பன் சோர்ஸுன்றது இல்லை. அப்போ இந்த லாக்டோஸுன்றது வந்து அந்த க்ரோத் மீடியமில் வந்து என்ன பண்ணணும்னா வந்து பாக்டீரியாவுக்கு வந்து க்ரோத் மீடியமுக்கு ப்ரொவைட் பண்ண இந்த லாக்டோஸ்ன்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா இந்த லாக்டோஸ்ன்றது டிரான்ஸ்போர்ட் பண்ண செல்லில் இந்த ஆக்ஷன் ஆஃப் பர்மியேஷன்றதை இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து வெரி லோ லெவலில் தான் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் இந்த லாக்டோப்ரான்றது. இது வந்து ப்ரெசென்டாக என்னென்னா செல்லில் வந்து ஆல் டைம் இது வந்து ப்ரெசென்டாக இருக்குது செல் ஆல் டைம்லேயுமே. அதர்வைஸ் இந்த லாக்டோஸ் அதர்வைஸ் லாக்டோஸ் கேனாட் என்டர் தி செல். இந்த செல்லுக்குள்ளே லாக்டோஸ்ன்றது வந்து அதர்வைஸ் என்டர் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ லாக்டோஸ்ன்றது வந்து தென் இன்டியூசர். அது வந்து ஆப்ரான்றது வந்து ஃபாலோயிங் அதை பார்த்துக்கிறது. லாக்டோஸ்ன்றது இன்டியூஸ், ஆப்ரான்றது வந்து ஃபாலோயிங் அதாவது லாக்டோஸ்ன்றது வந்து ஆப்ரான்றது வந்து இன்டியூஸ் பார்த்துக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஆகும்போது இந்த ஓப்ரான் லாக்டோஸ் தான் பார்த்துக்கிறாரு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. The repressor of the operon is synthesized. So repressor of the operon synthesis ஆகுதுன்னா all time is constitutive. ஸோ இந்த ரெப்ரஸர் இந்த சின்சிஸ் இந்த ரெப்ரஸர் ஓப்ரானில் இருக்கிறது இந்த ரெப்ரஸர் இது ஆல் டைம்லையுமே இது வந்து கன்ஸ்டியூண்டாக இது வந்து சின்சிஸ் ஆகுது ஃப்ரம் ஐஜீன்கிட்டேருந்து. ஸோ இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன்றது வந்து பைண்ட் ஆகும் ஆப்ரேட்டர் ரீஜனில். ஸோ ஓப்ரான்றது வந்து ப்ரிவெண்ட் பண்ண ஆர்என்ஏ பாலிமரைஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரைபிங் ஓப்ரானுக்கு வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க ஆர்என்ஏ பாலிமரைஸ். ஓப்ரானில் டிரான்ஸ்கிரைப்ன்றது நடக்காது.
the presence of inducer. இப்போ inducer present ஆயிருக்கு, such lactose or so lactose ஓட இன்னொரு பேர் வந்து alactose. The repressor is inactivated by interaction with the inducer. So repressor வந்து inactivate பண்ணுவாங்க inducer ஓட interaction-ஓட. ஸோ இண்டியூசர் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது லாக்டோஸ்ன்றது வந்து ரெப்ரஸரை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. allow RNA polymerase access to the promoter and the transcription procedure. ஸோ RNA பாலிமரைஸ்ன்றதுக்கு வந்து அலோவ் கொடுத்துட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ண டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு மெயினாக நடக்குது. Essentially, the regulation of lac-operon can also be visualized as regulation of enzyme synthesis by its substrate. So, ரெகுலேஷன் பண்ணுது lac-operonன்றது வந்து விஷுவலைஸ், இந்த ரெகுலேஷன்ன்றது வந்து எப்படி பண்ணுதுன்னா, இது வந்து என்சைம் வந்து சிந்தசிஸ் பண்ணி பை சப்ஸ்ட்ரேட் மூலிமா வந்து என்சைம் சிந்தசிஸ் பண்ணி இந்த lac-operon வந்து இந்த ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக. Remember, the glucose or galactose cannot act as inducer for lac-operon. lac-operonல வந்து குளுக்கோஸோ கேலக்டோஸோ வந்து இன்டியூசராக வந்து இருக்க முடியாது அப்படின்றாங்க. Regulation of lac-operon by repressor is referred to as negative regulation. ஸோ lac-operonோட lac-operon ரெப்ரஸரை வந்து ரெகுலேஷன் பண்ணுறாங்களா, இது வந்து ஒரு நெகட்டிவான ரெகுலேஷன் அப்படின்றாங்க. lac-operon is under the control of positive regulation. lac-operonன்றது வந்து lac-operon is under the positive regulation. lac-operonன்றது பாசிட்டிவ் ரெகுலேஷன்னா lac-operon வந்து ரெப்ரஸர் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து அவங்க வந்து நெகட்டிவ் ரெகுலேஷனாக இருக்காங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது வந்து இது ஒரு 13 years ப்ராஜெக்ட், பிக் ப்ராஜெக்ட். ஸோ டிஎன்ஏவில் இருக்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சீக்வன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இண்டிவிஜுவல் டிஎன்ஏ சீக்வன்ஸ், ஸோ 2 இண்டிவிஜுவல்ஸை வந்து டிஃபர் ஆகுதுன்றது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸுன்றது வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் விதமாக வந்து டிஃப்ரெண்ட் இன் லீஸ்ட் சம் பிளேசஸ். நெக்ஸ்ட் த அசம்ஷன் இஸ் குவஸ்ட் த ஃபைண்டிங் தி கம்ப்ளீட் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன் ஹியூமன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது இந்த ஹியூமன் ஜீனோம்ன்றது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்றதுக்கான இது பார்க்குறாங்க. வித் எஸ்டிமேட் ஸோ இங்கே அவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஹியூமனோட ஜீனமோட இருக்கிற டிஎன்ஏ இருக்குல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் பண்ணுறோம். அது வந்து எப்போ வந்து ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா 1990 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்ட்ன்றது HGPன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட். அண்டு இது வந்து செய்கிறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்ட்ன்றது செய்கிறதுல 3×10⁹ பேஸ் பேர்ஸ்ன்ற இது ஒன்றையும் வந்து சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கான காஸ்ட் வந்து இப்போ இதுக்கான காஸ்ட் என்னன்னா $3 per பேஸ் பேர்ஸாக இருக்கும். அண்ட் பிகினிங் தி காஸ்ட் அண்ட் எஸ்டிமேட் டோட்டலாக முடியறதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக $9 billion தேவைப்பட்டுச்சு $. நெக்ஸ்ட்டு இந்த இதுவும் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதான் இந்த அளவுக்கு காசு தேவைப்பட்டுச்சுல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இது ஃபர்தராக சீக்வன்ஸ் பண்ணதெல்லாம் வந்து டைப்பிங் புக் ஃபார்மில் நம்ம வந்து டைப் பண்ணோம்னா ஒவ்வொரு புக்லேயுமே வந்து 1000 letters வந்து ஈச் புக்லேயும் இருக்கும். அதேமாதிரி வந்து thousands of page இருக்கணும். அண்ட் 3300 ரிசர்ச் புக் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த டிஎன்ஏயோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹியூமன்ஸ் இதில் பற்றி இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு எனாமலஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டான்றது வந்து எனாமலஸ் டேட்டான்றது வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஹைலி நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் டிவைஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து அந்த டேட்டான்றது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு அதெல்லாம் நமக்கு வந்து நம்மளால் ஈஸியாக இருக்கும். ஸோ லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க.